Good morning, students. Welcome to today's discussion. So, Brotherment IAS Academy உடைய TNPC Group 1 dispatch உடைய test key and answers நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். So, ஸ்ட்ரெயிட்டா நம்ம கொஸ்டின்ஸ் போட போயிடலாம். So, choose the correct statement regarding the characteristics of Mesolithic cultures in India. Characteristics of Mesolithic cultures அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மீசோலித்திக் அப்படின்ற வார்த்தையே மிடில் ஸ்டோனேஜை குறிக்குது. இப்படிதான் என்னது மீசோலித்திக் அப்படின்ற வார்த்தை ஸ்டோனை குறிக்கும். லித்திக் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்டோன் அர்த்தம். அப்போ மீசோலித்திக் அப்படின்றது மிடில் ஸ்டோனேஜை குறிக்குது. இப்ப நமக்கே தெரியும் இந்த ஸ்டோனேஜ் அப்படின்றது பாலியோ, மீசோ, நியோ அண்ட் சால்கோ அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு காலகட்டம் இருக்கு. அப்ப மீசோலித்திக்கோடைய டைம் பீரியட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000 இயர்ஸ், அதாவது 12,000 BCE. ஓகே, 10,000 BCE வரைக்கும் மீசோலித்திக் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த காலகட்டத்துல எந்த மாதிரியான கூறுகள்லாம் இங்க இருந்தது அப்படின்றத பாயிண்ட். அப்போ the Mesolithic people lived in a semi-permanent and temporary settlements. ஆமா, இவங்கெல்லாம் மலைகள்ல இருந்து இறங்கி இப்ப காடுகள்ல வாழ ஆரம்பிக்கிறாங்க, ஓப்பன் ஸ்பேஸ்ல வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? அண்ட் இவங்க பர்மனன்டாலாம் இல்ல, டெம்பரவரி செட்டில்மெண்ட். they occupied caves and open grounds. ஆமா, they buried the dead. இறந்தவங்கள, அதாவது ஒரு குழந்தை பிறந்தாலும் சிறப்பு, இறந்தாலும் அது எந்த அளவுக்கு ஒரு ஒரு மனிதன் வாழ்ந்து அவன் கடைசி காலத்துல இறக்கும் பொழுது எந்த அளவுக்கு அவனுக்கு இந்த புரஸ்காராசனம் பண்றான், பூஜா புரஸ்காராசனம் அவனுக்கு கடைசி காலத்துல பண்ணக்கூடிய கைங்கரியங்கள்லாம் பண்றாங்களோ, அப்போ இறந்தவங்களை புதைக்கக்கூடிய வழக்கம் இருந்தது. ஓகே, அதை ரொம்ப எலாபரேட்டா பண்ணாங்க, ரொம்ப சிறப்பா பண்ணாங்க. அதான் சொல்ல வரேன். ஸோ கல்ச்சரல் கண்டினியூட்டி இஸ் நோட்டிஸ்ட் இன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் த இந்தியா ஃப்ரம் திஸ். அதாவது இந்த காலகட்டத்துல பண்பாட்டு தொடர்ச்சி அப்படின்றது நடக்குது. தேர் மைக்ரோலித்திக் டூல்ஸ் enabled them to hunt smaller. வெரி குட். மைக்ரோலித்திக் டூல்ஸ் அப்படின்னு நீங்க வரும்போதே மீசோலித்திக் அப்படின்னாலே என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா மைக்ரோலித் அப்படின்னு பொழுது இப்ப கிட்டத்தட்ட ஒரு சின்ன மைக்ரோலித் அப்படின்னா கிட்டத்தட்ட எப்படி சொல்றது, ஒரு 1 mm இருந்து, அதாவது இப்படி சொல்லலாம் 1 சென்டிமீட்டர்ல இருந்து ஒரு 8 சென்டிமீட்டர் இவ்வளவு பெரிய டூல்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் டூல்ஸ் பார்க்கும்போது இதை பியர்சிங் டூல்ஸ் சொல்றாங்க. பியர்சிங் டூல்ஸ் அப்படின்னா என்னன்னா ஓட்ட போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அதாவது குத்தி கிழிக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க. மைக்ரோனா சின்னதுன்னு அர்த்தம், லித்திக்னா ஸ்டோன் அர்த்தம், மைக்ரோலித்திக்னா ஸ்மால் ஸ்டோன் டூல்ஸ்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி ஸ்மால் ஸ்டோன் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டி. சரியா? நெக்ஸ்ட் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவோம். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க, பிக் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்கலாம். ஓகே, இன்கரெக்ட் அப்படின்னும் பொழுது தவறானது எது அப்படின்றதான் கேட்கறான். இட் இஸ் லொகேட்டட் நியர் தி, அதாவது வேகார் அப்படின்றது பலுச்சிஸ்தான்ல இருக்கு. இட்ஸ் பலுச்சிஸ்தான். அது இப்போ அப்ப கரெக்ட், மேகார் பலுச்சிஸ்தான்ல இருக்குன்றது கரெக்ட். ஓகே, இட் பிலாங்ஸ் டு மெச்சூர் ஹராப்பன். நோ, மேகார் அப்படின்றது அது நியோலித்திக் சைட். மேகார்ன்றது நியோலித்திக் சைட். Archaeological evidence suggests that the Neolithic culture existed in Megar as early as 7,000 BC. Neolithic time period அப்படின்னாலே உங்ககிட்ட 10,000ல இருந்து கிட்டத்தட்ட சொல்லுவாங்க அப்படின்னா 4,500 வரைக்கும் சொல்றாங்க. அப்போ 7,000 அப்படின்றது இந்த காலகட்டம் முற்பட்டது அப்படின் போது ஆமா முற்பட்டது, இது கரெக்ட். ஆனா அவன் இன்கரெக்ட் அப்படின்றதால ஒன்லி 2 ஒன்லி. இன்கரெக்ட்ன்றதால 2 ஒன்லி தான். சரியா? பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாகோர் அண்ட் பாகோர் 3 ஆஃப் சோன் வேலி மத்திய பிரதேஷ். எப்பவுமே ஒரு கொஸ்டினை படிக்கும்போது இங்க இருக்கு சோன் வேலி மத்திய பிரதேஷ். சோன்ன்றது ரிவர் வேலி. இந்த சோன் வேலி மத்திய பிரதேஷ் டேஷ் சைட்ஸ் அப்படின்னு கேட்கறாங்க. அப்பர் பேலியோலித்திக் சைட். இப்போ உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்ப பேலியோலித்திக்கே 3ஆ பிரிக்கிறாங்க. பேலியோலித்திக் பீரியட எப்படி, அதாவது பேலியோலித்திக் பீரியட்ன்றது 2 மில்லியன்ல இருந்து 2 மில்லியன் BCE டு 12,000 BCE பிரிக்கலாம். இந்த பேலியோலித்திக் ஓகே, அப்பர் பேலியோலித்திக், மிடில் பேலியோலித்திக், லோயர் பேலியோலித்திக் பிரிப்பாங்க. இந்த அப்பர் பேலியோலித்திக், அதாவது பேலியோலித்திக்லயே பழைய கற்காலம், ரொம்ப 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 பழசு என்ன அப்படின்னா இந்த அப்பர் பேலியோலித்திக் தான். அது என்னன்னு கேட்கறாங்க, பாகோர் அண்ட் ஆல்சோ பாகோர் 3. இங்க எங்க இருக்கு அப்படின்னா மத்திய பிரதேஷ்ல இருக்கு. ஆன்சர். ஸோ இங்க பாருங்க, பிக் தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இங்க இன்கரெக்ட்னும் பொழுது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா பார்க்கணும். என்ன இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்? ராக்கி கார்கி இஸ் a village in ஹரியானா. ஆமா, அது கரெக்ட்.
ராக்கி கார்கி ஹரியானால இருக்குன்றது கரெக்ட். The granary and rocky hierarchy belong to mature phase. The granary is in good position. So incorrect னு கேட்டு வச்சிருக்கான். அப்ப incorrect னு கொடுத்து வச்சிருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணணும் இப்போ? ஓகே, இப்ப கரெக்டா என்னன்றதை நம்ம பார்த்துருவோம். மேற்கூறிய எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ ராக்கி கார்கி அப்படின்றது ஆக்சுவலா ராக்கி கார்கி இஸ் a village in ஹரியானா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது கரெக்ட் தான். இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இது கரெக்ட். பட் த கிரானிரி அண்ட் ராக்கி ஹார்கி பிலாங் டு மெச்சூர் ஆராஃபன் ஃபேஸ். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தப்பு வருது. கிரானரி இஸ் இன் குட் கண்டிஷன். ஏன் ராக்கி கார்கி பத்தி இன்னைக்கு நியூஸ்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராக்கி கார்கி அப்படின்றது இந்தஸ் வேலியிலேயே இட் வாஸ் த லார்ஜஸ்ட் சைட். லார்ஜஸ்ட் இந்தஸ் வேலி சைட் தான் என்னன்னா ராக்கி கார்கின்னு பேர். அப்போ 213 தான் வரணும். ஓகேவா? சோ இதான் நான் சொல்றது நோட் பண்ணிக்கோங்க. இட் வாஸ் 213. அதாவது இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். 213 இன்கரெக்ட் அப்படின்றதால 213. இங்க கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்திருந்தா இட் வாஸ் ஓகே 113. சோ இன்கரெக்ட்ன்றதால 213. சில கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் அதை நான் இப்ப டிஸ்கஸ் பண்ணும்போது நோட் பண்ணிக்கோங்க. So that you won't get confusion. Which of the following are the reasons why Harappan civilization was an urban civilization? Solid agricultural and artisanal base. Correct. Priority for hygiene and public health. Harappan civilization la hygiene and public health priority கொடுத்தாங்க. ஆமா கொடுத்தாங்க. எக்ஸலண்ட் ஆர்கிடெக்சரல் ஒர்க். ஓகே, இந்தஸ் வேலியில மிக சிறந்த ஆர்கிடெக்சரல் ஒர்க்லாம் நடந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமா இருக்கு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு கிரேட் பாத் இருக்கு. ஓகே, உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம்ஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிட்டேடல், லோவர் டவுன். ஓகே, ஃபோர்ட்டிஃபைடு சிட்டி, அதாவது இந்தஸ் வேலியில நகரங்களை கோட்டைகள் மாதிரி கட்டியிருக்காங்க. சிட்டியடல், லோவர் டவுன் கட்டியிருக்காங்க. வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா 2 ஸ்டோரி பில்டிங்ஸ். கிரேட் பாத் இருக்கு. ஹராப்பால இருக்கக்கூடிய கிரானரி. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸலண்ட் ஆர்கிடெக்சர். அனைத்தும் இங்க பாருங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி. விச் மெட்டல்ஸ் were known to the people of Indus Valley? Which metals were known to them கேட்கறாங்க. இப்ப பாருங்க, இந்தஸ் வேலியில சிம்பிளான லிங்க் என்னன்னா அயன் அப்படின்றது இந்தஸ் வேலியில கிடையாது. அயன் இல்லவே இல்லை. அயன் அப்படின்றது ஆரியர்கள் காலகட்டத்துல, அதுவும் லேட்டர் வேதிக் பீரியட்ல தான். லேட்டர் வேதிக் பீரியட்ன்றது கிட்டத்தட்ட 10,000 பிசி. இந்த காலகட்டத்துல தான் வந்து பார்க்கும்போது 10,000 பிசி டு 600 பிசி இந்த காலகட்டத்துல தான் அயன் யூசேஜ் இந்தியாவில இருக்குதான் சொல்றாங்க. சிந்து சமவெளியில அயன் யூஸ் பண்ணதுக்காக அல்லது அயன் தடயங்கள்லாம், இரும்பு தடயங்கள்லாம் கிடையாது. ஓகே, அப்போ இங்க என்ன நமக்கு தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே மக்களுக்கு ஓகே இதை பாருங்க, காப்பர் பத்தி நாலேஜ் இருக்கு, பிரான்ஸ் நாலேஜ். இந்த வரையில கோல்டு இருந்துச்சு, சில்வர் இருந்துச்சு, பட் நாட் அயன் இருக்கு. கரெக்ட். இத பாருங்க, அயன் பட் நாட் பிரான்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் தப்பு. பாயிண்ட் புரியுதா? ஸோ இங்கிலீஷ் எக்ஸ்பிளனேஷன் கரெக்ட். ஆன்சர் இஸ் நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸோ சூஸ் தி கரெக்ட் கவுண்டர் பார்ட். ஓகே, ஸோ இந்தஸ் வேலியோடைய ஜியாகிரபிக்கல் டெரிட்டரிஸை எங்கன்னு கேட்கறாங்க. ஸோ நார்த் ஈஸ்ட், வெஸ்ட், சவுத் எல்லாமே கரெக்ட் தான். இதெல்லாம் கரெக்ட். இதெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே கரெக்டா இருக்கு. ஓகே, 8th கொஸ்டின் இதுவும் பாருங்க. சூஸ் தி கரெக்ட் பேரான்னு கேட்கறோம். நம்ம முக்கியமான கேள்விகளை பற்றி பார்ப்போம். ஹராப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய பஞ்சாப் பாகிஸ்தான்ல இருக்கு. ஆமா. மொஹஞ்சதாரோ சிந்து பாகிஸ்தான். ஆமா. தொலவீரா குஜராத்ல இருக்கு. காலிபாங்கன் அப்படின்றது ராஜஸ்தான்ல இருக்கு. காலிபாங்கன்றது ஓகே ராஜஸ்தான்ல இருக்கு, அது குஜராத்ல கிடையாது. அப்போ 1, 2 and 3 தான் கரெக்ட். ஓகே, 1, 2 and 3 கரெக்ட். சரியா? நெக்ஸ்ட் இதெல்லாம் பாருங்க. The Great Bath at Mohenjo-daro is an important structure. ஆமா, கிரேட் பாத்ல தான் ப்ரீ ஸ்டிக்கிங் உடைய இமேஜ் இருந்துச்சு. அதுவும் ஆமா. ஸோ 9th both 1 and 2 கரெக்ட். 9th both 1 and 2 கரெக்ட். கான்ட்ரவர்சியல் கொஸ்டின்ஸ், கான்செப்ட் கிளாரிட்டி மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ மொஹஞ்சதாரோ பாருங்க, மேட்ச் ரொம்ப சிம்பிள். மொஹஞ்சதாரோ அப்படின்னாலே மவுண்ட் ஆஃப் டெட்னு இருக்கும். அப்போ ஏல 4 இருக்கணும். ஆப்ஷன்ல பாருங்க, ஏல சில மட்டும்தான் பாத்தீங்கன்னா ஏல 4 இருக்கு. அப்போ சி ஆப்ஷன் இருக்கு. மற்றபடி ஆப்ஷன்ஸ் இப்ப பில பாத்தீங்கன்னா 3 அலாய், பிரான்ஸ்ன்றது அலாய், சிட்டேடல் அப்படின்றது லேஸ்ட் பிளாட்ஃபார்ம், கார்னீலியன்ன்றது அதோட ரெட் ஸ்குவாட் ஸ்டோன். ஓகே, ஸோ ஒரு ஆப்ஷன் கரெக்டா தெரிஞ்சுக்கிறாங்க. நீங்க பாருங்க, the engineering skill of Harappas was remarkable. ஆமா. Building of docks after a careful study of dikes, waves and currents. ஓகே, டாக்யார்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கப்பல் கட்டும் தளம். அந்த கப்பல் கட்டும் தளம்ன்றது ஹராப்பால இருக்குதான்னு கேட்கிறாங்க.
ஓகே, அது இன்ஜினியரிங் ஸ்கில்லுக்கு அது ஒரு மிக சிறந்த எக்ஸாம்பிளான்னு கேட்கிறாங்க. ரெண்டுமே 12th பாருங்க. The rains of Harappa were first described by an Indian scholar. இது ராங். இது இந்தியன் ஸ்காலர் வராது, இது பிரிட்டிஷ் ஸ்காலர் தப்பு. Charles Mason was the director general of ASI. No, Alexander Cunningham was the director general of ASI. சார்ல்ஸ் மேசன் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஏஎஸ்ஐ கிடையாது. ஏன்னா இந்தியாவில் ஓகே இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையினுடைய தந்தை இயக்குனராக இருந்தது யாரு அப்படின்னா ஓகே அலெக்சாண்டர் கன்னிங்கம், சார்ல்ஸ் மேசன் கிடையாது. Harappan civilization is said to be urban civilization because of the dash reasons. Well conceived town planning, ஆமா. Astonishing masonry and architecture, ஆமா. Priority for hygiene and public, ஆமா. மூணுமே உண்மை. 1 to 1. Next question பாருங்க. Which of the following statement is correct? Since Paleolithic times, அதாவது பழைய கற்காலம், people belonging to the various groups in India have migrated repeatedly and adapted their cultures to suit diverse conditions. அதாவது பழைய கற்காலத்துல இருந்தே மக்கள் ஒவ்வொரு இடத்துலயும் வந்து செட்டில் ஆகி அவங்களுடைய கல்ச்சரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆமா, உண்மை. The people who settled in the Indus Valley were mostly high matured and reached a mature stage in the life of modern times. Okay, இதுவும் உண்மைதான். So both one and both the statements are correct. இதெல்லாம் ஈஸி. ஓகே பாருங்க. யூனிஃபார்மிட்டி இன் லேஅவுட் ஆஃப் டவுன்ஸ், ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் பிரிக் சைசஸ். அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்துல டவுன்ஸ்லாம் யூனிஃபார்மா இருந்துச்சா, பிரிக் சைஸ்லாம் ப்ராப்பரா கரெக்டா இருந்துச்சா? ஆமா. எலாபரேட் அண்ட் வெல் லைட் ஆஃப் ட்ரைனேஜ் சிஸ்டம், ஆமா. கிரானரிஸ் கான்ஸ்டிடியூட்டட் அண்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் ஹராப்பன் ஸ்பீஸ். ஹராப்பால கிரானைட் நிறைய இருந்தாலும் ஹராப்பால அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஹராப்பால பொறுத்த வரைக்கும் 2 rows of 6 கிரானரிஸ் சொல்றாங்க. 2 rows of 6 கிரானரிஸ். ஓகே, 2 rows of 6 கிரானரிஸ் ஹராப்பால இருந்தது, அது உண்மை. ஆமா. Next question. Okay, choose the correct statement. The uniform inscription mentioned the trade between Rome and Harappans. தப்பு. ஓகே, ரோமுக்கும் அதாவது ஹராப்பாவுக்கும் ரோமுக்குன்ற தடையும் கிடையாது. ஹராப்பாவுக்கும் மெசபடோமியான்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய சுமேரியா, இங்கதான் ட்ரேட் கான்டாக்ட் இருக்கு. ஸோ ரோம் வராது. The mention of Meluha in the uniform inscription refer to Indus character. A Harappan jar has been found in Oman. Okay, இதுவும் correct. Okay, so answer வந்து பாருங்க 2 and 3. Next, Mesozoic humans is correct. The use of axe is less in comparison to other groups. அதாவது இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே, so D the answer வருது. The use of axe is less in comparison to other groups. Use of raw stone preparation technology in the manufacturing of stone tools. Increased use of chert, jasper, quartz as diver raw materials. அதாவது மீசோசோயிக் ஹியூமன்ஸ் அப்படின்னு யாரு, அதாவது நாகரீகம் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மனிதர்கள் மீசோசோயிக். இவங்க யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் என்ன, இதுதான் இந்த கொஸ்டின். என்ன மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்ப பாருங்க. The use of axe is less in comparison to other tools. அப்போ கோடரிகளை கம்மியா தான் பயன்படுத்திருக்காங்க. மற்ற சிசிலிங் டூல்ஸ், பிளாரிங் டூல்ஸ், பியர்சிங் டூல்ஸ், அதாவது ஓட்ட போடுறதுக்கு, முழி அடிக்கிறதுக்கு, இந்த மாதிரியான டூல்ஸ் தான் அதிகமா யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ மீசோசோயிக்னா இடை பழங்கற்கால மனிதன். எல்லாமே கரெக்ட். பாருங்க, மொஹஞ்சதாரோ பத்தி எது கரெக்ட்னு கேட்கறான். மொஹஞ்சதாரோல பாத்தீங்கன்னா தெரியும், கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் வேற அன்னோன் இல்ல நோன். ஹவுஸ் வேர் மேட் அப் ஆஃப் பர்ன்ட் பிரிக்ஸ், இம்ப்ளிமெண்ட்ஸ் வேர் மேட் அப் ஆஃப் அயன், இது ரெண்டுமே கிடையாது. இங்க கிரேட் பாத் வாஸ் மேட் வாட்டர் டைட் வித் லேயர்ஸ் ஆஃப் நேச்சுரல். வெரி குட். பெருங்குளம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரேட் பாத், அதாவது கிரேட் பாத் அப்படின்றது அது எதுக்காகனா அது ஒரு ரிலீஜியஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கிரேட் பாத் வாஸ் மேட் வாட்டர் டைட் வித் லேயர்ஸ் ஆஃப் நேச்சுரல் பிரிக்மெண்ட். ஓகே, நீர் கசியாமல் இருப்பதற்கு பல அடுக்குகளால் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டன. ஸோ அண்ட் ஏன் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வராது அப்படின்னா the houses were built up of mud bricks while the drainages were built with burnt bricks. இண்டஸ் வேலியோடைய ஹவுசஸ் வந்து பார்க்கும்போது மட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணிடலாம். மட்னா இல்லை, அப்படியே சும்மா நம்ம களிமண் கலவை. பட் அங்க இருக்கக்கூடிய டிரைனேஜஸ்ல வந்து பர்ன்ட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இண்டஸ் வேலியில பொதுவாகவே மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸ் ஆர் பர்ன்ட் பிரிக்ஸ். பட் நீங்க மொஹஞ்சதாரோல எடுத்துக்கிட்டீங்கன்னா மட் பிரிக்ஸ் இருக்குன்றதான் பாயிண்ட். சரியா? ஆன்சர். So 19th question, இங்க பாத்துங்க, fire altars have been identified in Kalibang. காலிபாங்ல fire altars இருக்கு. ஓகே, the Harappans buried the dead, அதுவும் உண்மை. ஓகே, அதுக்கப்புறம் புதைப்பதற்கான நடைமுறைகளை விரிவாக இருப்பதற்கான சான்றுகள் கிடைத்தது.
20th question. Harappans have developed proper weights, correct. Cubical church weights have been unearthed from Harappan sites, correct. The ratio of weight is made to be threefold. So, இது 1 and 2 தான். Ratio of weight என்றது threefold கிடையாது. The ratio of weight என்றது binary system. 1:2:4:16 அப்படிதான். 32 அப்படின்னு பைனரி சிஸ்டம் தான் இருந்தது. இரும முறைன்னு சொல்லுவாங்க. ஸோ பைனரி சிஸ்டம், பைனரி சிஸ்டம் தான் இருந்தது. த்ரீஃபோல்டு கியூபிக்கல் சிஸ்டம் கிடையாது. ஃபைன். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இந்த டிராவிடியன்ஸ், இந்த தவறான கூற்றை சரியான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சரியான கூற்றுன்னு பார்ப்போம். Dravidians are the Mediterranean peoples. Studies suggest that early asteroids, Alpines, and Mongols lived in the Indus region, but the origin of the civilization is unknown. The founders of the civilization are Aryan, opinion by Sir John Marshall and Sir T. Banerjee. Okay. So Indus Valley civilization பத்தி இங்க கேட்டிருக்காங்க. Founders of this civilization அப்படிங்கிற கேட்டிருக்க கொஸ்டின் என்னன்னா வந்து இண்டஸ் வேலியை பத்தி. ஓகே, சோ இங்க என்ன சொல்றாங்கன்னா டிராவிடியன்ஸ் அப்படின்றவங்க மெடிட்டேரியன் பீப்புள். Studies suggest that early asteroids, Alpines and Mongols lived in the Indus region, but the origin of the civilization is unknown. அங்க யாரு ஒரிஜினலா இருந்தாங்கன்றது இன்னமும் தெரியல. இங்க இருக்க, அதாவது இண்டஸ் வேலியில இருக்கக்கூடிய திராவிட மக்கள் அப்படின்றவங்களும் மேபி மெடிட்டேரியன் ரீஜன்ல இருந்து அல்லது ஆப்பிரிக்கால இருந்து வந்திருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஓகே, பட் அதை பத்தி ஒரு கான்செப்ட், ஒரு கரெக்டான நமக்கு விஷயம் நமக்கு தெரியல. சோ அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒன் இஸ் கரெக்ட், பிகாஸ் த ஆரிஜின் ஆஃப் தி சிவிலைசேஷன் வாஸ் அன்னோன். இன்னமும் எப்படி வந்தாங்கன்னு தெரியல நமக்கு. செகண்ட், த ஃபவுண்டர்ஸ் ஆஃப் தி சிவிலைசேஷன் ஆஃப் ஆரியன்ஸ் சொல்றாங்க இல்லையா, அது தப்பு. இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட ஃபவுண்டர்ஸ், அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது ஆரியர்களால் தான் ஏற்படுத்தப்பட்டது, நமக்கு அது உண்மையா கிடையாதுன்றது தெரியும். சரியா? Next, choose the correct statement. As the Indus Valley civilization emerged along the river, people traveled by water. இது எது கரெக்ட்னு கேட்கிறான். ரெண்டுமே கரெக்ட். இவர்கள் உள்நாட்டில் காஷ்மீர், மைசூர், நீலகிரி மலை, கிழக்கிந்தியா, மேற்காசியா, மத்திய ஆசியா ஆகிய பகுதி. ஆமா, பாருங்க, choose the correct statement. பாருங்க, எதுன்னு பாத்தீங்கன்னா B 1 and 2 தான். 3 ஏன் இல்லை அப்படின்னா, there is no evidence indicating the existence of an upper floor. இல்ல, upper floor இருந்ததுக்கான எவிடன்சஸ் இருக்கு. இங்க கொடுத்துட்டு இந்தியாவோட அப்பர் ஃப்ளோர் இருக்கா, அப்பர் ஃப்ளோருக்கான எவிடன்சஸே இல்லைன்னு கொடுத்துருக்கான். இல்ல, மொஹஞ்சதாரோல அப்பர் ஃப்ளோர் இருந்ததுக்கான பாத்ரூம் ப்ராப்பரா, அதாவது அங்க இருக்கக்கூடிய ஹவுசஸ் தான் 2-4 or 3-fold டிவிஷன் தான். அப்போ அப்பர் ஃப்ளோர் இருந்ததுக்கான ஒரு டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, அதாவது ப்ரூஃப் இருக்கு. அதனால 1 and 2. இதை பாருங்க. சிந்து சமவெளி மக்கள் சரியான கூற்றை தேர்ந்தது. சிந்து சமவெளி மக்கள் சமய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஆமா, இவர்கள் இயற்கை படைப்பாற்றலின் உருவமாக பெண்களை கருதி அவர்களை தெய்வமாக வழிபட்டார்கள். இரண்டும் சரி, ரெண்டுமே கரெக்ட். The people of Indus Valley worshipped animals as deities. பாருங்க, cow, ox, tiger, bird have been religious symbols in Tamil Nadu culture since ancient times till today. அப்படின்னு சொல்றாங்க. இரண்டும் சரிதான். கவ் ஆர் புல் எல்லாமே கரெக்ட். ஆனா சிந்து சமவெளி நாகரிகத்துல காளை மாட்டை தான் அதிகமா வழி, பசுமாட்டை விட காளை மாட்டை தான் அதிகமா வழி. So the Sindhi letters inscribed on the Indus seals or the letters of the language of the Indus Valley people. These letters are written as one line from left to the right and from the right to the left. Okay, so இது என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. இதுவும் கரெக்ட். அதாவது என்ன மீனிங், சிந்து சமவெளி மக்கள், அதாவது அங்க ஒரு மொழி இருந்தது, லாங்குவேஜ் இருந்துச்சு. ஆனா அது எக்ஸாக்டா என்ன மொழின்றது தெரியல. நாட் yet deciphered அப்படின்றான். நாட் yet decipheredனா அது வந்து நிறைய பிக்சோகிராபிக் ஸ்கிரிப்டா இருக்கு. என்னவா இருக்கு? பிக்சோகிராபிக் ஸ்கிரிப்டா இருக்கு. பிக்சோகிராபிக் ஸ்கிரிப்டா இருக்கிறதால அது என்ன மொழி, அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்றது நம்மளால புரியல. அப்படி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்க முடியாதால அது இதுதான் இந்த மொழி தான் அப்படின்றத கன்ஃபார்மாவும் நம்மளால சொல்ல முடியும். அதனாலதான் அது இந்த சிந்தி லெட்டர், சிந்து சமவெளி முத்திரைகளில் குறிக்கப்பட்டுள்ள சித்தி எழுத்துக்கள், அந்த சித்தி லெட்டர்ஸ், அது வந்து என்ன மொழினே நமக்கு தெரியல. விச் மீன்ஸ் அது தமிழ்ல வருதா சமஸ்கிருதத்துல வருதான்னு இன்னமும் நமக்கு தெரியும். சமஸ்கிருதம் கண்டிப்பா வராது. அதை வந்து என்ன சொல்றாங்கன்னா, இட் வாஸ் அன்டெசிஃபர்ட், நாட் எட் டெசிஃபர்ட்.
ஜியோகிராபிக்ஸ். சரியா? நெக்ஸ்ட் இதெல்லாம் நீங்க அப்படியே ஃபேக்ட் தான். ஒவ்வொன்றும் எந்த ரிவர் பக்கத்துல இருக்குன்னு படிச்சுக்கோங்க. ஆன்சர்லாம் உங்களுக்கு கரெக்டா கொடுத்துருப்பாங்க. கான்செப்ட் கிளாரிட்டிக்கு மட்டும் நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். ஃபேக்ட்லாம் நீங்க படிச்சுக்கோங்க. இங்க பாருங்க. By the end of the 3rd century, the powerful empires established by the Kushanas in the north and the Satavahanas in the south had lost their strength. By the end of the 3rd century, the powerful empires established by the Kushanas in the north and the Satavahanas in the south had lost their strength. At the time, Gupta dynasty was founded by Chandragupta. And Chandragupta கிடையாது, ஸ்ரீகுப்தா. ஆன்சர் என்ன வருது? ஸ்ரீகுப்தாவா வருது. ஆன்சர் ஸ்ரீகுப்தா. After the downfall of Gupta's, Harsha of Vardhana dynasty ruled in north. The answer is 1 and 3 தான் வரும். Answer is D, 1 and 3. Answer is D, 1 and 3. Next. So, இங்க பாருங்க தெரியும். Which of the following statements about the upper Paleolithic culture is correct? Upper Paleolithic cultureல என்னென்னலாம் கரெக்ட்னு கேட்கலாம். ஆன்சர் பாத்தீங்கன்னா டி, எல்லா கூற்றுகளும் கரெக்ட். போன் டூல்ஸ் இருந்துச்சு, அனிமல் ரிமைன்ஸ் இருந்துச்சு, கர்னூல் கேவ்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ ஆன்சர் இஸ் டி. Choose the incorrect statement கேக்குறான் பாருங்க. The Harappans perhaps plowed the land and then sowed the seeds. Plowed field have been found at Kalibangan. They used river irrigation. தப்பானது என்ன அப்படின்னா சி மட்டும்தான். ரிவர் இரிகேஷன் அப்படின்னு ஹராப்பன்ஸ் பீரியட்ல அதிகமா வந்து கேனல் அண்ட் வெல் இரிகேஷன் தான் அதிகமா இருந்துச்சு. அதாவது கிணறும் ஓகே பாசன வசதிகள், கேனல் இரிகேஷன் சொல்லக்கூடியது அதிகமா பாசன கால்வாய்கள் இருக்கு. தவிர நதி பக்கத்திலே எந்த காலத்துல எல்லா ஹராப்பன் சிட்டிஸும் நதி பக்கத்துல சில ஹராப்பன் சிட்டிஸ்னா நதிக்கரையை தாண்டி இருந்துச்சு, செமி ஆரிட் ரீஜன்ல இருந்துச்சு. அதனால அதை ஸ்டேட் பாருங்க. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்கிறான். ஹராப்பன்ஸ் were cloths and used metal and stone ornaments. They had knowledge of cotton only னு கொடுத்து வச்சிருக்கான். காட்டன் ஒன்லி, they had knowledge of cotton onlyன்றது வராது. ஏன்னா காட்டன் அண்ட் உல் பத்தியும் அவங்களுக்கு நல்ல நாலேஜ் இருந்துச்சு. ஷால்லாம் போட்டிருக்காங்க. அதனால ஆன்சர் இஸ் 1 and 3. And the pre-sticking of skittate was found in Mohenjo-daro. ஆமா. The dancing girl of copper was found in Harappa. இதெல்லாம் வந்து ஈஸி தான். இதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம். இதுவும் பாருங்க. The Great Bath was a, இங்க என்ன கொடுத்திருக்காங்க கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்கறான். The Great Bath was a large rectangular tank in the courtyard. A bath was lined with bricks coated with plaster and made up of watertight using natural. The steps on the north and south leading to the tank, there are rooms on the 3 sides. எல்லாமே உண்டு. Great Bath அப்படின்றது ஓகே, இது எல்லாமே உண்டு. 1, 2 and 3. Great Bath பத்தி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கேன். ஓகே, சோ பாருங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் உடைய கரெக்டான ஃபேக்ட்ஸ் கேக்குறாங்க. வில்லேஜஸ் மோர் தென் 200, 6 பிக் சிட்டிஸ், அதுக்கும் மேல ஏரியா 13 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர். உலகத்திலே பழமையான 4 நாகரீகங்கள்ல சிந்து சமவெளி நாகரீகத்தோடைய ஏரியா தான் ரொம்ப பெருசு. இது ஆன்சர்னு கேட்கறாங்க. எல்லாமே கரெக்ட். கிட்டத்தட்ட 2500 இருந்து 1500. சில புக்ஸ்ல, தமிழ் புக்ஸ்ல 3300 இருந்து 1900 கொடுத்திருக்காங்க. இருக்கிற நாகரீகங்களே மிகப்பெரிய நாகரீகம் சிந்து சமவெளி நாகரீகம். அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் உண்மை. 16 பெரிய நகரங்கள், அதுக்கும் மேல கிட்டத்தட்ட 16 நகரங்கள் பெருசு. ஃபார் எக்ஸாம்பிள் முக்கியமா ஹரப்பா, மொஹஞ்சதரோ, லோத்தல், தொலவீரா, சன்புதரோ, காலிபாங்கன், ரோப்பா, ராக்கிகாரி, இந்த மாதிரி பல நகரங்கள் இருக்கு. அதுல 6 பெரிய நகரங்கள்னு சொன்னீங்கன்னா ஓகே ஹராப்பா, மொஹஞ்சதரோ, லோத்தல், தொலவீரா சொல்லலாம். இதெல்லாம் கரெக்ட். So choose the correct statement. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தெரியும். இது லெஹ்ரா தேவா, லெஹ்ரா தேவா அப்படின்ற ஒரு இடத்தை பத்தி கொடுத்திருக்காங்க. சப்பானி மாண்டு அண்ட் ஆல்சோ லெஹ்ரா தேவா. கங்கா வேலி அண்ட் இன் சென்ட்ரல் இந்தியா நியோலித்திக் சைட்ஸ் லெஹ்ரா தேவா அண்ட் சப்பானி மாண்டுல இருக்கு. The sites of Lehura Deva has produced yearly evidence of rice cultivation. ஓகே, இதுல ஏதான் வரும். ஏன் செகண்ட் ஆப்ஷன் ஏன் வராது அப்படின்னா இருக்கிறதுலே ரைஸ் கல்டிவேஷன், அதாவது the oldest site அப்படின்னாலே அக்ரிகல்ச்சருக்கு the oldest sites. அக்ரிகல்ச்சருக்கு ஓல்டஸ்ட் சைட்ஸ் பாத்தீங்கன்னா மேகார் தான். ஓகே, பலுச்சிஸ்தான் இருக்கு. அதுக்கப்புறம் இந்தியாவில அலாம்கீர்பூர் அப்படின்ற ஒரு இடம்.
அலாங்கீர்பூர்ல ரைஸ் கல்டிவேஷன் இருக்கு, லோக்கல் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த லெகுர தேவா அப்படின்றது ஓகே அது வராது. மெஹகார்லயும் பின்னாடி அலாங்கீர்பூர்லயும் ரைஸ் கல்டிவேஷன் பண்ணதுக்கான எவிடன்சஸ் இருக்கு, பட் இது வராது. ஸோ அப்போ அது கிடையாது. ஸோ ஆன்சர் இஸ் A ஒன்லி. சரியா? இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஏன் இது இன்கரெக்ட் அப்படின்னா சி ரெண்டுமே இன்கரெக்ட். ஏன்னா the first cultural period of the Neolithic age at Megar date backs to 7000 to 5500. The people belonging to this age did not use pottery. Actually, ஒரு சின்ன ஒரு இன்கரெக்ட்ன்றதால இந்த பாருங்க ஆன்சர் இன்கரெக்ட். இங்க வந்து நியோலித்திக் பீரியட்ல ஒரு சின்ன கரெக்ஷன். நியோலித்திக் பீரியட்ல பாருங்க the first cultural period of the Neolithic Mehrgar dates back from 7000 to 5500 BC. இது உண்மை, இது கரெக்ட் தான். Okay, the people of belonging to this age did not use pottery. இல்ல pottery வந்து அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. இதுதான் இன்கரெக்ட். அப்போ 2 அப்படின்றது கரெக்ட். மீன்ஸ் சி தான் ஆன்சர். பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இது சி தான் வரும். நெக்ஸ்ட், which of the following statements are correct with regard to the geographical extent of IBC? ஓகே, இது எந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, நீங்க அப்படியே ஆன்சரை படிக்க வேண்டியதுதான். ஆன்சர் இஸ் 1, 3 and 4. ஏன் 2 வராது அப்படின்னா பல சிந்து சமவெளி நாகரீக தலங்களும் காகர் ஹக்ரா படுகைகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஓகே, காகர் ஹக்ரா அப்படின்றது கிடையாது, வராது. ஓகேவா? ஏன் வராது அப்படின்றது உங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளனேஷன் எங்கெங்கெல்லாம் வந்து கொடுத்துருக்கோம். காகர் ஹக்ராவதி ரீஜன் அப்படின்றது வராது. Which of the following was not the likely purpose of the Great Bath? Great Bath பத்தி not the likely purpose கொடுத்துருக்காங்க. The storage of water to be used during drought or emergency கிடையாது. சிந்து சமவெளியில் இருக்கக்கூடிய தண்ணி, அங்க இருக்கக்கூடிய கிரேட் பாத்தோடைய தண்ணி ரிலீஜியஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணப்பட்டது, எமர்ஜென்சிக்கோ டிராட்டுக்கோ யூஸ் பண்ணப்பட்டது. நாட் ரிகார்டிங் அக்ரிகல்ச்சர்னு கொடுத்துருக்காங்க. அக்ரிகல்ச்சர்ல எது இல்லைன்னு கேட்கிறான். ஹராப்பா மக்கள் மெசபடோமியாவில இருந்து பருத்தி பயிரிட கற்றுக்கிறாங்க. பருத்தி உற்பத்தி ஆனது இங்குதான். அவங்க அங்கிருந்து வந்து கத்துக்கிறாங்க. அதாவது சிந்து சமவெளி மக்கள் மெசபடோமியால இருந்து வந்து பருத்தியை உற்பத்தி பண்ணது. இங்கதான் பருத்தி உற்பத்திக்கான ஏதுவான சூழல் இருக்குது. இங்க இண்டஸ் வேலி பீப்புள் ஆர் த வேர்ல்ட் நம்பர் 1 ப்ரொடியூசர்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஆஃப் காட்டன். அதான் ஈஸியான விஷயம். இண்டஸ் வேலில டவுன் பிளானிங் எப்ப ஸ்டார்ட் ஆச்சு? மெச்சூர் ஃபேஸ் தான். ஆன்சர் இஸ் உங்களுக்கு, அதாவது பாருங்க சூப்பரா கேட்டிருக்கான் பாருங்க. மெச்சூர் ஃபேஸ் ஆஃப் இண்டஸ் வேலில தான் நாகரிகம் வந்துச்சு. அப்போ மட் ஸ்ட்ரக்சர்ல இருந்து பிகினிங் ஆஃப் தி, அதாவது சும்மா வீட்டை ஏதோ ஒரு என்ன சொல்றது, ஒரு களிமண் வீடுகளை கட்டிட்டு இருந்தாங்க, களிமண் வச்சு கட்டிட்டு இருந்தாங்க. அந்த மட் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருந்து எப்போ டவுன் பிளானிங்க்கு மாற ஆரம்பிச்சாங்க கேட்டாங்க. இயர்லி ஃபேஸ். ஆன்சர் இஸ் பி. இயர்லி ஃபேஸ். ரெண்டாவது மெச்சூர் ஃபேஸ்ல எல்லாமே ஒரு டெவலப்மெண்ட் போச்சு. லாஸ்ட் வந்து லேட்டர் ஃபேஸ்ல அழிவுக்கு போயிடுச்சு. நெக்ஸ்ட், the Harappan society appears to have been matriarchal in nature. பேட்ரியார்கல்னா ஆணாதிக்கம், மேட்ரியார்கல்னா பெண்கள் அதிகமா அவங்க லீட் எடுத்துக்கிட்டாங்களா, பெண்களுக்கு அதிகமா ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆமா. ஹராப்பால பலதரப்பட்ட டைவர்ஸ் இது இருந்துச்சா? ஆமா. டைவர்ஸ் ஆக்குபேஷன் இருந்துச்சு. 3 பேர், 3 ஜோடி கல்லறைகள் கண்டுபிடிக்கப்பட்டது லோத்தல். லோத்தல்ல தான் 3 பேர்ஸ். The Indus Valley people traded with the Romans கிடையாது, Parthians, Mesopotamia. Two important Harappan crops, எப்பயுமே wheat and barley. இதெல்லாம் ஈஸி. Which of the following were common features of both Harappan and Mohenjo-daro? Common features கேட்கலாம். சிட்டியல் இருந்திருக்கும், கிரானரிஸ் இருந்திருக்கும். ஓகே, ரோஸ் ஆஃப் சர்க்குலர் பிளாக்ஸ். ஆன்சர் கண்டிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டி தான் வரும். 1, 2 and 4 வரும். கிரேட் பாத் அப்படின்றது, அதாவது சாரி இந்த கிரேட் பாத் கொடுக்கல, அவங்க வந்து பப்ளிக் பாத்ஸ் கொடுக்கல. ஓகே, பாயிண்ட் கொடுத்துக்கோங்க. 1 வருது, 2 வருது, 4 வருது. ரோஸ் ஆஃப் கிரானரிஸ் அப்படின்றது 2 rows of 6 கிரானரிஸ் ஹராப்பால மட்டும்தான் இருந்துச்சு, மொஹஞ்சதாரோட. கிரேட் பாத்னா ஒன்லி மொஹஞ்சதாரோ. அவன் ஆனா பொது குடிகள் பப்ளிக் பாத் தான். ஆன்சர் இஸ் 1, 2.
இந்த மாதிரி கான்செப்ட் கிளாரிட்டி புரிஞ்சுக்கோங்க. பாருங்க, கிரேட் பாத்னா ஒன்லி இன் மொஹஞ்சதாரோ, பப்ளிக் பாத் மொஹஞ்சதாரோலயும் இருக்கு, ஹராப்பாலயும். பாயிண்ட் புரியுதா? 2 rows of 6 granaries அது ஹராப்பால மட்டும்தான் இருக்கு. பட் கொஸ்டின் மொஹஞ்சதாரோ ஹராப்பா ரெண்டுத்துலயும் எது இருக்குன்னு தான் கேட்டது. இது எப்பயுமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்டது. ஹராப்பா பைராம் ஷாஹி, மொஹஞ்சதாரோ ஆர்டி பானர்ஜி, அதான் ரகுல்தாஸ் பானர்ஜி, லோத்தல் அமலானந்த் கோஷ், காலிபாகன் எஸ்ஆர் ராவ். ஆன்சர் இஸ் 1243. 1243 1243. எஸ்ஆர் ராவ் பை எஸ்ஆர் ராவ், லோத்தல் பை எஸ்ஆர் ராவ், காலிபாகன் பை அமலானந்த் கோஷ். Which of the following correctly describe the land of 7 rivers? Land of 7 rivers என்றது என்ன? Indus Valley region தான் land of 7 rivers. Fine. Indus and its tributaries. The land of Indus and its principal tributaries. Incorrect statement, Megar. Megar is a Neolithic site. Amma. Evidence of farming was found in Megar. Amma. But incorrect என்றதால none of the above. Which of the following are the reasons why Harappan civilization was an urban civilization? அடிக்கடி அதை நம்ம படிக்கிறோம், ஆல்ரெடி படிச்சிருக்கோம், ரிப்பீட்டேஷன் ஆயிருக்கு. ஓகே, so answer is 1, 2 and 3. Which of the following statements about the Indus Valley is not true னு கேக்குறாங்க. இத பாருங்க, people knew about iron. அது கிடையவே கிடையாது. Mother goddess worship இருந்துச்சு, accurate drainage system இருந்துச்சு, trade and commerce இருந்துச்சு, but people knew about iron. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அயன் பத்தி தெரியாது. Which of the following statement about Harappan civilization are true? Town planning இருந்துச்சு, greater bath இருந்துச்சு, granary was the largest building at Mohenjo-daro. Okay, the use of baked bricks in Harappan sites is remarkable. So இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆன்சர் இஸ் பி. இவை அனைத்தும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. Granary was the largest building in Mohenjo-daro. Mohenjo-daroல granary இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல 2 rows of 6 granary கொடுத்திருப்பாங்க. அதாவது ரெண்டு புரிஞ்சுக்கீங்களா? granary என்ன தெரியுமா? உணவு தானியங்க. granary Mohenjo-daroல இருக்கு. ஓகே, ஆனா ஹராப்பால 2 rows of 6 granaries இருக்கு. 1 2 3 4 5 6. ஓகே, ப்ரீவியஸ் क्वेश्चनல பாத்தீங்கன்னா 2 rows of 6 granary எங்கனா ஹராப்பா. இங்க பாருங்க, இங்க granary மட்டும் தான் கொடுத்து வச்சிருக்கான். granary இருக்கா? மொஹஞ்சதாரோல தானிய கிடங்கு இருக்கா? ஆமா இருக்கு. கிரேட் பாத் எங்கப்பா இருக்கு? மொஹஞ்சதாரோல இருக்கு. பப்ளிக் பாத் எங்கப்பா இருக்கு? சார் கிரேட் பாத் பப்ளிக் பாத்ன்றது புது கோவில் குளியல்ன்றது. ஓகே, இப்ப நம்ம எப்படி திருப்பதிக்கெல்லாம் போனா ரோடு பக்கத்துலயே குளிச்சுட்டு போறோம், அந்த மாதிரி அது ஹராப்பாலே இருக்கு, மொஹஞ்சதாரோல. granary அப்படின்னா அது மொஹஞ்சதாரோல இருக்கு. 2 rows of 6 granary அது ஹராப்பால மட்டும்தான் இருக்கு. இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவா லேர்ன் பண்ண கத்துக்கோங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹராப்பன்ஸ் உடைய ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் பத்தி கேக்குறாங்க. பாருங்க, அவங்க அனிமிசம், அதாவது ட்ரீஸை வர்ஷிப் பண்ணாங்க, ஸ்டோன்ஸை வர்ஷிப் பண்ணாங்களா? ஆமா. ஓகே, லிங்கா லிங்கா அதாவது லிங்கா அண்ட் யோனியை வர்ஷிப் பண்ணாங்களா? ஆமா. ஓகே, எவிடன்ஸ் ஆஃப் ஃபயர் வர்ஷிப். ஆமா. ஓகே, இந்த ஜென்மம் இல்லாம அடுத்த ஜென்மம், இன்னொரு ஜென்மம்னு இருக்குன்னு நினைச்சாங்களா? ஆமா. ஆமா. சோ ட்ரெயின்ஸ்ல மேன்ஹோல் பிரிக்ஸ் இருந்துச்சா? ஆமா. The houses were largely built on mud bricks and stones. Okay, town planning mud bricks இருக்கு, இல்லன்னு சொல்லல. mud bricks, stone, burnt bricks யூஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, இதுவும் உண்டு. The difference in size of the houses suggests that the rich lived in the larger houses, whereas one-room buildings or barracks might have been intended for the poor section. Oh, ஆமா. 1, 3 and 4. இத பாருங்க, இது ஆக்சுவலா ஒவ்வொரு இடத்துலயுமே இந்த மாதிரியான வேரியேஷன் சொல்றீங்க. ஏன் இங்க சீன் கொடுத்துருக்காங்கன்னா, ஹராப்பன் பீப்புள், இத பாருங்க, இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நாட் ஆல் ஸ்டேட்மெண்ட், நாட் ஆல் தி டவுன்ஸ் ஆர் யூனிஃபார்ம். இதை தெரிஞ்சுக்கிட்டா அது புரிஞ்சு. நாட் ஆல் தி டவுன்ஸ் ஆர் யூனிஃபார்ம். ஓகே, நாட் ஆல் தி டவுன்ஸ் ஆர் யூனிஃபார்ம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓகே, ஹராப்பா, அதை பாருங்க, which of the statement are correct regarding town planning of the Harappans?
The houses were largely built of mud bricks and stones அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு வார்த்தை என்னன்னா, லுக் மட் பிரிக்ஸும் ஸ்டோன்ஸும் யூஸ் பண்ணி ஹவுஸ் எல்லாம் கட்டிருக்காங்க. பிளஸ் பேர்ன்டு பிரிக்ஸும் அதிகமா இருக்கு. பேர்ன்டு பிரிக்ஸும் அதிகமா யூஸ் பண்ணி கட்டிருக்காங்க. நிறைய பேர்ன்டு பிரிக்ஸ். ஓகே, அப்போ லார்ஜ்லி பில்ட் ஆன் மட் பிரிக்ஸ் போது நிறைய மட் பிரிக்ஸால கட்டப்பட்டிருக்காங்க கிடையாது, நிறைய பேர்ன் பிரிக்ஸ் தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வராது. புரியுதா? பட் பேர்ன் பிரிக்ஸ் இருக்கு, மட் பிரிக்ஸும் கட்டப்பட்டிருக்கு. சொல்ல போனா பேம்பூல கூட கட்டிருக்காங்க. பேம்பூ. ஆன்சர் இஸ் 1, 3 and 4 தான் வரும். ஏன்னா லார்ஜ்லி அப்படின்னும் பொழுது இட் வாஸ் பேர்ன்டு பிரிக்ஸ், நாட் மட் பிரிக்ஸ். மட் பிரிக்ஸ் இருக்கு, பட் நிறைய அப்படின்னா இட் வாஸ் பேர்ன் பிரிக்ஸ். இந்த கான்செப்ட் கிளாரிட்டி தேவை. ஸோ ஆன்சர் இஸ் 1, 3. அவ்வளவுதாங்க. இந்த மாதிரி தான் வந்து நம்ம கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்க ஹராப்பன்ஸ் வாஸ் நாட் ரூரல் பேஸ்ட். ஆமா, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகே, காப்பர் பத்தியும் பிரான்ஸ் பத்தியும் அறிவு இல்லைன்றாங்க. இல்ல, அவங்க ரெண்டுத்த பத்தியும் நாலேஜ் இருந்துச்சு. கிளே அப்படின்னு கிடையாது. The standard Harappan seal was made up of clay. கிளே கிடையாது, ஸ்டிடைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டிடைட் என்ற மெட்டீரியலால செய்யப்படும். கிளே கிடையாது. ஆன்சர் இஸ் டி வந்து இன்கரெக்ட். The bronze dancing image was found at Harappa அப்படின்னு போட்டு வச்சிருக்கோம். ஓகே, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 2, 3, 4 தான். ஹராப்பா இல்ல மொஹஞ்சதாரோ. ஓகே, மற்றபடி எல்லாமே கரெக்ட். இதெல்லாம் நீங்க எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஆமா. ஓகே, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஆன்சர் இஸ் ஓகே. இங்க பாருங்க, assertion correct. The female terracotta figurines have been discovered in large from Harappa and Mohenjo-daro. Okay, இது உங்களுக்கு ஆக்சுவலா நான் எக்ஸ்பிளனேஷன் அப்புறமா பண்றேன். இது ரெண்டுமே கரெக்ட் தான். இங்க டீன் இருக்கு, இங்க டி வராது. ஏ உண்மை, ஆர் தவறானதுன்னு இருக்கு, அப்படி கிடையாது. ரெண்டுமே கரெக்ட் தான். இந்த 59th பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டுமே கரெக்ட் தான். 58th பொறுத்த வரைக்கும் this is also correct. The female terracotta figurines have been discovered in large number from Harappa and Mohenjo-daro. இதுவும் கரெக்ட் தான். ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகே, ஸோ ஆன்சர் சி வரும். 58 is ஆன்சர் சி. 8 ஆன்சர் சி. பாயிண்ட் புரியுதா? 58 is ஆன்சர் சி. Okay, 59 is both actually. Vaibhav is a scheme exclusively for scientists of Indian origin. Vajra scheme is extensively for scientists from the foreign origin. Both is correct. Okay. So Kalibangan was an important port and a trading center of Harappan people. Kalibangan port nu kuduthirukam. Kalibangan port e kediyadhu, local than. At Mohenjo-daro, the Great Bath was surrounded by corridors on all sides and was approached at either end. Okay, so the என்ன கேக்குறானா, இது வந்து பாத்தீங்க, இதுல எது கேக்குறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்ட்னு கேக்குறான். காலிபாங்கன் இட்ஸ் நாட் 60 was not correct. காலிபாங்கன் was an important port கிடையாது, லோக்கல் தான் இம்பார்ட்டன்ட் போர்ட். ஆன்சர் இஸ் ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏ தான் வரும். மீன்ஸ் கரெக்ட்னு கேட்டதால சாரி, ஆன்சர் வந்து பார்க்கும்போது 2 தான் வரும். மீன்ஸ் ஏ 2 only, which means A. 60 is A. சரிங்களா? ஸோ இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட். இதை நீங்க அப்படியே படிக்க வேண்டியதுதான். சரியா? ஸோ ஹோப் திஸ் செஷன் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். இப்போ பாருங்க, உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கு, ப்ளஸ் இப்போ டிஸ்கஷனும் பண்ணியிருக்கோம். அதாவது கான்செப்ட் கிளாரிட்டி தான் இந்த
சீரியஸோட டிஸ்கஷன்ல கான்செப்ட் கிளாரிட்டி, எது இருக்கு எது எங்க எக்ஸாக்டா இருக்குன்றதும் முக்கியம். ஓகேவா? ஸோ மற்றதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் டெஸ்ட் நம்ம ஓகேவா? பை டேக் கேர்.